தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக தென் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா சாதிய பிரிவுகளை குறிக்கிற மாதிரி பள்ளி மாணவர்கள் வந்து பயிர் கட்டுறது பேண்ட் அணிந்து கலாச்சார சீரழிப்பு இது சம்பந்தமாக சமூக நீதித்துறை சாதிய பிரிவுகள். ஏற்கனவே வந்து நான் ஆலங்குளம் அந்த இஷ்யூவில் நேரடியாக போய் அங்கே பாதிக்கப்பட்ட காயமடைந்த அந்த தம்பிகளை போய் சந்தித்து அவர்களுக்கு வந்து அரசு சார்பாக எஸ்சி வழக்கின் கீழே வந்து நம்ம வந்து நிதி கொடுத்து வந்தோம். அப்போதே சொன்னது தான் முன்னாள் நீதியரசர் சந்துரு அவர்களுடைய அறிக்கை, அந்த பரிந்துரையை வந்து நம்ம நடைமுறைப்படுத்தணும். பள்ளிகளில் வந்து சாதி கயிறு கட்டக்கூடாது, சாதி அடையாளத்தோடு இருக்கக்கூடிய கயிறு கட்டக்கூடாது. அந்த பகுதியில் பெரும்பான்மையாக வந்து எந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்களோ அவர்களுடைய சாதியை சேர்ந்த காவல்துறை அதிகாரிகள் அங்கே நியமிக்கக்கூடாது. இதுவெல்லாம் வந்து ஜஸ்டிஸ் சந்துரு அவர்கள் போட்ட பரிந்துரைகள் தான். அப்போ இதையெல்லாம் நம்ம மாற்ற வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம். கூடுதலாக நாங்கள் வச்ச கோரிக்கை வந்து அங்கே வந்து நிறையா வந்து தொழிற்சாலைகள் உருவாக்கணும். அங்கே தொழில் வளம் பெருகினா தான் இந்த மாதிரியான பிரச்சனை கொஞ்சம் குறையும் அப்படிங்கிறது சொல்லுவோம். சமூக நல்லிணக்கத்துக்கான குழுக்கள் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதையெல்லாம் இந்த அரசு வந்து இப்பொழுது வந்து நம்முடைய அரசு வந்து செய்ய ஆரம்பித்திருக்கிறது. கட்டாயம் அதை தடுத்து நிறுத்துவதற்கான முழு வேலையும் மும்முரமாக செய்யும்.